ஹாய் ஆல், வெல்கம் டு விஜி சமையல். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தி கூட. இப்போ வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை அப்படி இல்லைன்னா வறுக்காத ரவை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ரவை எந்த கப் எடுத்துருக்கனோ அதே கப்பெல்லாம் 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு அதே கப்பெல்லாம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ஊற வைக்கும்போது இன்னமும் உங்களுக்கு கெட்டியாகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரவா நல்லா ஊறி நைஸாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிரேட்டரில் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சூடானோடனே சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ திருவி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. கேரட் திருவி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சாட் மசாலா ஆப்ஷன் தான், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும் இந்த தண்ணிலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபில்லிங் ரெடி. வாசனைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி. பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானோடனே தோசை மாதிரி நீங்கள் இது போல் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க. நான் வாசனைக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வேக வச்சாவே போதும். 2 சைடும் வேக வச்சுட்டு இப்போ சூடாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் இதில் வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே அப்போ தான் நம்மளால் மடிக்க முடியும். நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். வச்சுருக்க மசாலாலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் வேணான்னு சொல்கிற பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.